இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் உலகின் முதல் சிவலிங்கம். இந்த கோயில் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் இந்த லிங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற பல மர்மங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோயில் ஆந்திர மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஆந்திர மாநிலம் குடிமல்லம் அப்படின்ற ஒரு அழகான ஊரில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டு கீழே வருது. ஏன்னா இந்த கோயில் 2300 வருஷம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் என்ன தான் ஆந்திர மாநிலத்தில் அமைஞ்சிருந்தாலும் இந்த கோயில் கட்டினது பார்த்திங்கன்னா தமிழ் மன்னர்களான பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் தான். ஏன்னா இந்த கோயிலுடைய கல்வெட்டும் அதுதான் சொல்லுது. இந்த கோயில் 2300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பல்லவ மன்னனால் கட்டப்பட்டதாக நம்பப்படுது. அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வந்த சோழர்கள் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் பண்ணதாக இந்த கோயிலோட கல்வெட்டுகள் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த கோயில் திருப்பதியிலிருந்து வெறும் 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. தெற்கு ஆந்திர மாநிலத்தில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் திருப்பதி போனால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் பாருங்கள். ஏன்னா இந்த கோயிலில் இருக்கிற லிங்கம் தான் உலகத்தின் முதல் சிவலிங்கமாக நம்பப்படுது. ரொம்பவே பழமையான ஒரு கோயில். இந்த சிவலிங்கம் பழமையானது அப்படின்றது மட்டும்தான் இதுக்கு சிறப்பாக அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த லிங்கத்துக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்குது. இந்த லிங்கத்தை ஆராய்ச்சி செஞ்ச பல ஆராய்ச்சியாளர்கள் ரொம்பவே மிரண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோ கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பற்றின புராண கதைகள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். இந்த கோயிலில் இருக்கும் சிவனுடைய பெயர் பரசுராம லிங்கேஸ்வரர். இந்த கோயிலுக்கு ஒரு முறை பரசுராமர் வந்து இந்த கோயிலுக்கு தினமும் மலர்களை சூட்டி வழிபட்டு வந்தார். இங்கே ஒரு அதிசய செடி ஒன்று இருந்ததாக நம்பப்படுது. அந்த அதிசய செடியில் தினமும் ஒரு பூ பூக்குமா. அந்த பூவை எடுத்து தான் தினமும் பரசுராமர் சிவனுக்கு ஒரு பூஜை செய்வார். அந்த பூவை பாதுகாக்கிறதுக்கு ஒரு காவலாளி அவர் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருந்தார். அந்த காவலாளி ஒரு சமயம் பரசுராமர் வெளில செஞ்சுருக்கும்போது அந்த பூவை எடுத்து சிவனுக்கு தானே அர்ச்சனை செஞ்சதுனால பரசுராமர் கோபம் கொண்டு அவருக்கும் அந்த காவலாளிக்கும் சண்டை ஏற்பட்டது. அவங்க சண்டை ரொம்ப நாள் நீடித்து கடைசியில் முடிவுக்கே வராமல் போனதுனால சிவபெருமானே அவங்க முன்னாடி தோன்றி அவங்க 2 பேரையும் தன்னுள்ள ஐக்கியமாக்கிட்டார். அதனால தான் இந்த கோயிலோட லிங்கத்தில் 3 உருவங்கள் இருக்கும். ஒன்று சிவலிங்கம், இன்னொன்று ஒரு மனித உருவமும், அப்புறம் ஒரு பூத உருவமும் இருக்கும். இந்த லிங்கம் மும்மூர்த்திகளின் வடிவமாக காணப்படுது. இந்த கோயிலில் இருக்கிற லிங்கத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வழிபடுற லிங்கம் போல் இல்லாமல் முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். இந்த லிங்கத்துக்கு நடுவில் ஒரு மனித உருவமும் இருக்கும். அந்த மனித உருவம் கையில் ஒரு ஆடு கிடாவையும் மற்றொரு கையில் ஒரு பரசுராமர் கையில் இருக்கும் பரசையும் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்பவே வித்தியாசமான அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த லிங்கம் பார்க்குறதுக்கு ஆண் உறுப்பு போலவும் இருக்கும். இது நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அமைப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கிற இந்த லிங்கத்தினுடைய அமைக்கப்பட்ட கல்லை சயின்டிஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இது நம் பூலோகத்தில் எங்கேயுமே காணப்படுற கல் மாதிரி தெரியல. இதை பார்த்து ரொம்பவே மிரண்டு போன சயின்டிஸ்ட் இது என்னன்றது ரொம்பவே புரியாமல் குழம்பி போயிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்பவே மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு லிங்கமாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த கோவிலில் 60 வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே பக்கத்தில் ஓடுற நதி இந்த கோவில் முழுக்க முழுகடிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இது 2005ஆம் ஆண்டு கூட இந்த அதிசயம் நடந்திருக்கு. அதாவது 60 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கருவறைக்குள்ளே இருக்கிற லிங்கம் முற்றிலும் தண்ணிக்குள்ளே முழுகி போயிடுமா. இந்த மாதிரி அதிசயம் பல இருக்குது இந்த கோயிலில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அதிசயங்களும் மர்மங்களும் நிறைந்த பல கோயிலை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதனால் அந்த மாதிரி வீடியோக்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.